சிறுபான்மையினர் உள்ளிட்ட அனைவரும் பயன்பெறும் வகையில் இடஒதுக்கீட்டில் தமிழக அரசு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் வலியுறுத்தியுள்ளார். இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை 7 விழுக்காடாக உயர்த்தி வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் எஸ்டிபிஐ கட்சி சார்பாக பேரணி நடைபெற்றது. இதில் அதிமுக, எஸ்டிபிஐ, தமிழக வாழ்வுரிமை ஆகிய கட்சிகளை சார்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் சித்ரா சந்திப்பிலிருந்து ராஜரத்னம் விளையாட்டு மைதானம் வரை பேரணி சென்றனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நெல்லை முபாரக், இஸ்லாமியர்களுக்கு 7 விழுக்காடு இடஒதுக்கீடு, இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலை ஆகிய கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு உடனடியாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துவோம் எனவும் எச்சரித்தார். தமிழகத்திலே வாழுகிற சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்திற்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிற 3.5% இடஒதுக்கீட்டை 7% உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையோடு சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுக்க முடியாது, ஒன்றிய அரசு தான் எடுக்க முடியும் என்பதாக சொல்லி பந்தை மத்திய அரசை நோக்கி, ஒன்றிய அரசை நோக்கி திருப்பி விடுவது என்பது தமிழக மக்களை வஞ்சிக்கிற செயல். எனவே சிறுபான்மை முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீட்டினுடைய வெள்ளை அறிக்கையை சட்டமன்றத்திலே தாக்கல் செய்திட வேண்டும். அதிகாரப்பூர்வமாக விடுதலை செய்யப்படாத 26 முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம்.